வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் ஒருவர் அரசியல்வாதியாக மிளிர அந்த ஜாதகத்தில் எப்படி அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் மிக அற்புதமான நிலையில் அமர்ந்திருந்தால் அவங்க அரசியலில் ஆர்வம் இருக்கும், அரசியலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மக்களிடம் வாக்கு பெற்று ஒரு பதவியில் அமர வேண்டும் என்றால் சனி மிக சிறப்பாக இருக்கணும், லக்னாதிபதி கிடக்கூடாது, 10ஆம் இடத்துக்கும் லக்கணத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்புகள் இருக்க வேண்டும். அப்போது சனி நல்லா இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய வாக்கை பெற்று அவங்க போய் ஒரு பதவியில் அமர முடியும். சனி சரியில்லாமல் செவ்வாய் சூரியன் லக்கணம் ரொம்ப நல்லா இருந்தால் அவங்க ஒரு அரசியல்வாதிகளுடைய அன்பை பெற்று, தலைமையிடத்தில் ஒரு அன்பை பெற்று ஒரு நியமன உறுப்பினர்களாக, அரசியல் தலைமையிடம் ஒரு செல்வாக்கை பெற்று அவங்க ஒரு நியமன உறுப்பினராக போய் அவங்க பதவியில் உட்காருவாங்க. இவங்க தலைமை நிலை செயலாளராக கட்சி அங்கீகரிச்சிருக்குது, அப்படி மாவட்ட செயலாளராக போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஆனால் மக்களிடம் வாக்கு பெற வேண்டும் என்றால் சனி மிக நல்லா இருக்கணும். சனி என்ன அவ்வளோ பவர் அப்படின்னா, சனி உழைக்கும் மக்களினுடைய பிரதிநிதி. அதாவது மேல்தட்டு மக்கள், படித்தவங்க, அடுக்குமாடியில் குடியிருக்கிறவங்க, படித்தவங்க, பெரிய கெஜஸ்டர்ட் ஆஃபீஸர்களை எல்லாம் சனி குறிக்காது. உழைக்கும் வர்க்கம், உழைக்கும் மக்களினுடைய பிரதிநிதியை உங்களுக்கு சனி தான். இப்போ எம்ஜிஆருடைய ஜாதகமே அப்படித்தான், அதே மாதிரி தான் இருக்கும். 8ஆம் தேதி 17ஆம் தேதியில் பிறந்திருக்காரு. சனி ரொம்ப நல்ல நிலையில் இருந்ததுனால தான் அவருக்கு எப்பவுமே கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டு அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் தான் அவங்க வெற்றி பெற முடியும், மக்களுடைய வசீகரத்தை அவங்க வாங்க முடியும். இப்போ கரூரில் போய் 41 பேர் உயிரை கொடுத்தாங்க பார்த்தீங்களா? மக்கள் தலைவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மக்கள் அந்த சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற மக்கள் தான். அந்த மாதிரி இருந்தால் தான் முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதமருடைய மோடியினுடைய ஜாதகம் கிட்ட இருக்குது. அவருடைய ஜாதகம், அவர் அனுச நட்சத்திரம். மதிப்புக்குரிய ராகுல் காந்தி ஐயா சாருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் அனுச நட்சத்திரம். அப்போ 2 பேருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் அவரே தொடர்ந்து ஜெயிக்கிறார் அப்படின்னா, எப்பவுமே சனி மந்தன் முடவன் வயதானவன் சொல்லக்கூடியது. மந்தன் முடவன் வயதானவன் சொல்லக்கூடியது சனி. அப்போ எப்பவுமே சனி தாடி வச்சிருக்கிறவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் அவங்க 2 பேரும் அந்த ஒரே நட்சத்திரத்திலிருந்து கூட மோடி ஐயா தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரக்கூடிய காரணம் என்னென்னா சனி. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்த விஷயம்தான். ஆகவே இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க உபய லக்கணத்தில் எதில் பிறந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜெயலலிதாமாவே பார்த்தீங்கன்னா உபய லக்கணத்தில், மிதுன லக்கணத்தில் பிறந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சனி லக்கணம் கெடாமல் இருந்து கரெக்டான நல்ல திசை, 9 குறியனுடைய திசை, யோகாதிபதியினுடைய திசை நடந்தால் நீங்கள் அரசியலில் ஜெயிக்கலாம்.